நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு சிம்பிளா முடிச்சிட்டாடா. என்ன ஜெயா கார்த்தி கூட ஜாலியா சுத்திட்டு இருந்தா, லாஸ்டா கைட்டி விட்டால, அதை சொல்றியா? கடைசிலியா அவ ஆரம்பத்திலே இப்படிதான் செய்வான்னு எனக்கு எப்பவோ தெரியும்டா. பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் கேக் கொடுத்த ஜெயா கார்த்திக் மட்டும் அல்வா கொடுத்துட்டாடா. மச்சான் அல்வா ஒன்னும் ஸ்டாக் இருக்காண்டா. இதுக்கப்புறமும் ஜெயா பின்னாடி அந்த கார்த்திக் சுத்தம் நினைக்கிற? எப்படா போவான்? கவுண்டிங் முடிஞ்சு பதவியேற்பு விழாவே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மனு தாக்கல் பண்ணி என்னடா பிரயோஜனம்? மௌனம் பேசிய சூர்யா இப்ப காதல் பரத்தாட்டான்டா. அது அவனுக்கு ஏத்த கேரக்டரா மச்சி. லவ் ஃபெயிலியர்ல அவன் ஏதா பண்ணி பண்ணடா. அவன் கொடுத்த ஃபீலிங்க்கு அவன் எதனா பண்ணிருக்கணும். அவன் அப்படி எதனா பண்ணலனா நம்ம எதனா செஞ்சு அவனை பண்ணிக்க வைப்போம். மச்சி என்னடா சொல்ற? லவ் ஃபீலிங் கொடுத்து என்ன பந்தா பண்ணிட்டு இருந்தான்டா. அவன் பிளாஷ்பேக் சொல்லியே அவனை டார்ச்சர் பண்ணுண்டா. மச்சி இது புது விதமான வில்லத்தனமா இருக்கு. ஐடியா சூப்பர்ரா மச்சி. அவன் அவகிட்ட லவ் பத்தி சொல்லி சொல்லியே வெறுப்பேத்துறா. மச்சி நம்ம கதாநாயகன் வராம பாரு. அவன் கதாநாயகனடா, டம்மி பீஸ். டேய் இங்க வாடா. என்னடா நிக்காம போறான்? கூப்பிடுறா அவனை. மாப்பிள்ள சார் கொஞ்சம் இங்க வாங்க. என்ன அல்வா வாங்கினி, அது ஜெயா செஞ்ச ஸ்பெஷலா இல்ல மேட் இன் அமெரிக்காவா? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? கார்த்தி, நீ ஜெயா மேல எவ்வளவு ஆசை வச்சிட்டு இருந்தன்னு இந்த காலேஜுக்கே தெரியும். ஆனா ஜெயாக்கு ஏன்டா தெரியல? இவ்வளவு நாள் உங்க கூட பழகி இருக்கா. அமெரிக்கா மாப்பிள்ள வரத பத்தி உங்க கூட ஒரு வார்த்தை கூட சொல்லையாடா. கார்த்தி, அதை நினைக்கும் போது எங்களுக்கே கஷ்டமா இருக்கே. லவ் பண்ண உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ச்சே, இப்போ எதுக்கு எனக்காக நீங்க ஃபீல் பண்றீங்க? அப்பெல்லாம் உனக்காக ஃபீல் பண்றேன்னு நினைக்காதடா. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இவர் டைட்டானிக் ஹீரோ என்கேஜ் ஆன பொண்ணு பிக்கப் பண்றாரு. டைட்டானிக் ஹீரோ கிளைமேக்ஸ்ல செத்துருவான். நம்ம ஹீரோ இப்படா. டேய் இவன் மானஸ்டன்டா. அவன் லவ்வோட போற பத்தி என்ன நினைச்சீங்க? கண்டிப்பா எதனா பண்ணிப்பான்டா. என்ன கார்த்தி, கரெக்ட் தானே? மச்சி எனக்கு ஒரு டவுட்ரா. ஜெயாவுக்கு லவ் கார்த்தியோட, கல்யாணம் அமெரிக்கா மாப்பிள்ளையோட, அப்ப மத்ததெல்லாம் யார் கூட மச்சி? டேய் ஏய் இவன் ஒரு சப்படா. நம்ம கிட்ட தான் நெஞ்சு நிமித்திட்டு சீனை போடுவான். கேவலம் ஒரு பொண்ணு மொக்க பண்ணிட்டா பத்தியா? அதுவே ஜெய என்ன மட்டும் ஏமாத்திருந்தா உண்டுலன்னு பண்ணிருப்பேன். நீ சூடு சொரணம் இல்லாம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்க. நான் கிளம்புறேன். ஏய் எங்க ஜெயா வீட்டு முன்னாடி போய் மூஞ்சி தொங்க போட்டு நிக்க போற அதானே? அதுக்கேண்டா இவ்வளவு அவசரப்படுற? ஜெயாவோட டூயிட்டா பாட போற. மச்சி சாரு அவளுக்காக பைக் எல்லாம் வித்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரா. இந்த பர்த்டேக்கு ஒன்னு கூப்பிட்டு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டா, அடுத்த பர்த்டேக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுவா. போய் சாப்பிட்டு மொய் எழுதிட்டு வா. அடுத்த பர்த்டேக்கு அவளுக்கு குழந்தை பிறந்துரும். அப்ப இவனை காமிச்சு தோப்பர் மாமா தோப்பர் மாமான்னு சொல்லிட்டு இருக்க போறான். ஆமா மாமான்னு சொல்லிட்டு இவனை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாலேடா. அதுக்குதான் உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகிட்டாளடா. ஏய் விடுடா. டேய் என்னடா கை வாங்குற? ஏய் ஏய் அன்னைக்கு ஜெயா கையை பிடிக்கிறப்போ என்ன அடிச்சல. இன்னைக்கு எவனோ ஒருத்த கை பிடிக்க போறான். என்னடா பண்ண போற? கை விடுற அடங்கடா. இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிறேன். எவன் வந்து கேக்குறான்னு பார்க்கலாம். என்னடா அவன்கிட்ட பேசிட்டு மூக்குல இவனுக்கு சாவுடா. டேய் மாப்ள. டேய் விடுடா அவனை. டேய் விடுடா. டேய் போடா. என்னடா? இப்பதான் ஒண்ணு விட்டேன். இதுக்கே மூக்குல ரத்தம் ஒழுகுது. இன்னொன்னு விட்ட மூக்கு பஞ்சர் ஆயிடும். பரவாயில்லையா? டேய் என்னடா நக்கல் அதிகமாயிச்சா? ஒழுங்கா கார்த்தி விடுடா. ஏய் வில்லனா என்னடா பண்ணுவ? அடிச்சிருவியா? அடி பார்க்கலாம். வேணா எங்களுக்கும் கோவம் வரும். என்னடா வின்னர் படம் வடிவேல் மாதிரியே பேசிட்டு இருக்க? விடுங்கடா அவனை. மாப்ள வாடா. மாப்ள ஏய் என்னடா பண்ண போறீங்க? டேய் ஏன்டா அடிச்சீங்க? ஏய் நீ கேட்டா நான் சொல்லிடணுமா? நீயும் அடி வாங்க போற. இவனாவது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான். நீ ஒரே அடியில காலி ஆயிடுவ. ஓடி போயிடு. ஏய் அடிச்சது காரணத்தை கேட்டா சொல்லுங்கடானா. போர் அடிச்சது. அதான் அவனை கூப்பிட்டு அடிச்சோம். கூட்டின்னு போய் அவன் மூக்கு ஏதாவது பஞ்சர்கள்ல பஞ்சர் போடுங்கடா. டேய் கூட்டு போடா. அடிபட்டு சாக போறான். என்னடா 3 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய் ஒத்தைக்கு ஒத்த வர சொல்லு. டேய் மாப்ள இருடா. பேசுறோம்ல. டேய் எதுக்கு அடிச்சீங்க? அவனே கேளுங்கடா சொல்லுவான். டேய் எதுக்குடா அடிச்சாங்க? நீ ஏன் சொல்றா? என்னடா முறைக்கிற? போடா மாப்ள வாடா போலாம். போ போ. வாடா வாங்கடா. வாடா.
இந்த மாப்பிள்ள எதுக்குடா அவனை அடிச்சாங்க? என்னடா பிரச்சனை நடந்துச்சு? எல்லாம் அவளால் தான்டா. அவளால் தான்டா இவனுக்கிட்ட அடி வாங்கினேன். அவள் மட்டும் என் முன்னாடி இப்போ வந்தா அவளை மாப்பிள்ள நீ அவங்கள அடிப்பேன்னு பார்த்தா ஜெயா மேல கோவப்படுறியாடா? இப்போ என் கோவம் எல்லாம் அவள் மேலே தான்டா. அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்னடா மாப்பிள்ள சொல்ற? ஆமாண்டா, அவனுங்க மேலே தப்பு இல்லைடா, எல்லாம் அவளால் தான்டா. என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுடா. டேய், புது காரை போட்டு ஏன்டா இப்படி துடைக்கிற? இது அண்ணன் வாங்கி கொடுத்த கார்ல, அதனால தான். அண்ணன் பாசத்துல லக்ஷ்மணனையே மிஞ்சிட்டப்போ. எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. அவன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷமோ. எனக்கு டைமண்ட் ரிங் கொடுத்தான், கார் கொடுத்தான், உனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு உனக்கு அவன் மேல கோவம் வரலையாடா? உண்மையை சொல்லட்டுமா, என் வாழ்க்கையில நான் அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்டா? இது வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை ஜெயா. உண்மையை சொல்லு ஜெயா, சந்துரு அன்னைக்கு உன்னை செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணால. கண்டிப்பா. ஒரு நாள்ல உன்னை எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ண சந்துரு என் கூடவே பிறந்து வளர்ந்துருக்கான். அப்ப இவனை எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணிருப்பான். உண்மையிலேயே சந்திர உன்னை தம்பி அடைஞ்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்னை விட சந்துருக்கு தான் என் மேல பாசம் அதிகம். நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் யார் வாங்கி கொடுக்குறதுன்னு நினைச்சேன், எல்லாமே அவன் எடுத்து கொடுக்கறது தான். எங்க அப்பா அம்மாவோட எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். பாலாஜி, சந்துரு எங்கடா? காலையில அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு கிளம்பி போயிட்டான் ஜெயா. எதுக்கு கேட்குற? அவனோட வெளில போகணும்னு ஆசையா இருக்கா என்ன? நான் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? ஹே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அன்னைக்கு சந்துரு வருவான்னு எதிர்பார்க்கல தானே? ஆமாண்டா. அவன் வர்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா அவன் சொல்ல வேணும்னு சொல்லிட்டான். அதனால தான் அமைதியா இருந்துட்டேன். நீ எதுக்குடா மாலை எல்லாம் கொடுத்து மாத்த விட்ட? அதுவா, சந்துருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜெயா. உன் கையால மாலை போட வச்சு அவன் சந்தோஷத்தை மிதப்பான்ல, அதுக்காக தான். எப்படி சந்துரு கொடுத்த சர்ப்ரைஸோட நான் கொடுத்த சர்ப்ரைஸ் ஷாக்கா இருந்ததுல? ரொம்ப ஷாக்கா இருந்ததுடா. அது இல்லாம உனக்கு ஒன்று தெரியுமா, கார்த்தி இருக்கான்ல, ஆமா. உன் பர்த்டேக்கு ஏன் உன் கூட போன? ஏன்டா மறுபடியும் ஏதாவது சந்தேகப்படுறியா? நீ என் குடும்ப குத்துவிளக்கு ஜெயா, உன்னை போய் சந்தேகப்படுவேனா? அன்னைக்கு நீயும் கார்த்தியும் கோயிலுக்கு போயிருந்தப்போ அந்த பாலாவும் காத்தாடியும் அங்க ஒரே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருப்பேன்னு கிண்டல் பண்ணானுங்க. அதை கேட்கறப்போ எனக்கு எவ்வளவு கடுப்பா வந்துச்சு தெரியுமா? அப்படியாடா? ஆமா ஜெயா, உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சுத்திட்டு இருக்க. எனக்கு எப்படிடா தெரியும்? பாரு, இப்ப நீ சொன்னதுனால தானே எனக்கு தெரியும். இதுவே எப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு, அது சொன்னா நீ விழுந்து விழுந்து சிரிப்ப. என்னது? சொல்லுடா. நீயும் சந்துரும் மாலை மாத்திக்கிட்டீங்கல்ல, அதை பார்த்தோன்னே பாலாவும் காத்தாடியும் பேரஞ்ச மாதிரி நின்னானுங்க. நம்ம கார்த்தி இருக்கானே, நீயும் அவனும் மாலை மாத்ததை பார்த்துட்டு சாரு அழுவுறாரு. அப்படியா பாலாஜி? ஆமாம் ஜெயா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் கண்ணில தண்ணி குடங்குடமா கொட்டிக்கிட்டே இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல அவன் லவ் பண்றான்ட்டு. அப்படியா சொல்ற? ஆமாம் ஜெயா, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீயும் நம்ப மாட்டான், அந்த சந்துரும் நம்ப மாட்டான். அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றானேடா. அவன் ஃப்ரெண்டா நடிச்சு உன்னை ஏமாத்துறான், அவனை நம்பாத. ஆமாண்டா. ஃபங்க்ஷன்ல கூட எல்லாரும் கடைசி வரைக்கும் கூடவே இருந்தாங்க, ஆனா அவன் மட்டும் இல்லவே இல்லை. தெரியுமா ஜெயா? அப்படியா? உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஜெயா. நல்ல வேலை, அதுக்கு தான் நான் சந்திரோட தம்பியா பிறந்திருக்கேன் போல. கவலை விடு, பாத்துக்கலாம். அவங்கள சும்மா விடக்கூடாதா? நாளைக்கே ஆளை கூட்டு வந்து அவங்கள நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் பாடுறா. டேய், இவன் அடிச்சு இந்த ஆட்டு தாடியானடா, அவனை அடிச்சு மூக்கு உடைக்கணும்டா, அப்பதான் ஆத்திரம் அடங்கும். பக்கத்துல கட்ட கல்லுன்னு எதுவும் இல்ல. இருந்திருந்தா அவங்க 3 பேரும் அடிச்சு பொழந்திருப்பேன். மிஸ் ஆயிட்டாங்க. மிஸ்ஸா எங்கடா போறானுங்க? எங்க சுத்தினாலும் காலேஜ் தானே வரணும். அப்ப இருக்கு அவனுங்களுக்கு. டேய், இந்த பிரச்சனை எப்படியே விடுங்கடா, யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க, புரியுதா? மாப்பிள, அப்பெல்லாம் சும்மா விட்டுற முடியாரா? சூட்டோட சூட்டா நாளைக்கு அவங்கள புரட்டி எடுக்கணும். டேய், யாரா அவன் மேல கைய வச்சது? அவனை சும்மா விட மாட்டேன்டா. எல்லாம் அந்த சீனியர்ஸ் தான் மாப்ள. அவனுங்களுக்கு அவ்வளோ திமிர் ஆயிடுச்சா? வேணாம் ஒதுங்கி போனா இப்படிதான்டா பண்ணுவானுங்க. அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. டேய், இப்போ எதுக்கிட்டா டென்ஷன் ஆகுற? பொறுமையா இருடா, ஒன்றும் ஆகல. என்னடா ஒன்னும் ஆகல? மாப்பிள இங்க பாடுறா, எப்படி அடிச்சுட்டாங்க பாடுறா. ரத்தம் வரா மாதிரி அடிச்சிருக்கானுங்க. பாத்துக்கிட்டு என்ன புடிங்கிட்டா இருந்தீங்க? நாங்க வரதுக்குள்ள அடிச்சிட்டானுங்க மாப்ள. யாரா அவன் மேல கை வச்சா? மதனா வாசுவா? அந்த ஆட்டு தாடி இன்பா தான் மாப்ள. மதனும் வாசுவும் கையை பிடிச்சிட்டு இருந்தானுங்க. இன்பா தான் அடிச்சான். பொட்ட பசங்க ஒருத்தர் போய் 3 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கானுங்களா? மாப்பிள, இங்கதான்டா எங்கேயாவது சுத்தி இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க 3 பேரும் அடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்க்கிறோம்டா. வாய மூடுங்கடா. அப்ப விட்டு பெரிய இவன் மாதிரி இப்ப வந்து பேசுங்க. டேய், அவனுங்கள போய் ஏன்டா திட்டுற? என்னதானே அடிச்சானுங்க? உன்ன அடிச்சா என்ன அடிச்சா என்ன? 2 ஒண்ணு தான்டா. நான் படிச்சு உனக்கு கலெக்டர்லாம் ஆக போறதுல இவனையா ஒருத்தரை போட்டு உள்ள போறேன். டேய், சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நிறுத்துங்கடா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? விடுங்க. என்ன விடுறா? உன்னை ஒருத்தன் அடிச்சுட்டு போவா, நாங்க பார்த்து சும்மா இருக்கணுமா? இவனுங்களாவது அடிச்சானுங்க. ஒருத்தி என்னை சாகவே அடிச்சிட்டா, அதுக்கே ஒன்றும் பண்ண முடியல. அதையும் ஏன்டா ஒன்னா சேர்க்கிற? டேய், நீங்க 2 பேரும் இதுல தலையிடாதீங்க. உங்க வேலையை பாருங்க, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. இப்போ நம்ம அவனுங்களை அடிச்சோன்னு வச்சுக்கோ, பிரச்சனை பெருசாகும், எல்லாருக்கும் விஷயம் தெரிய வரும்.
அசிங்கமாயிடும்டா. டேய் சும்மாறா, அதுக்காக அவனுங்களை அப்படியே விட சொல்றியா? மாப்ள அந்த கர்லிங் யார் இருக்கான்ல அவனை அடிச்சே மொட்டடிக்கணும்டா. ஏன்டா அடிச்சீங்கன்னு கேட்டா போர் அடிச்சுச்சு அதான் அடிச்சோம் நக்கலா வேற சொல்றாடா அவங்க. மாப்ள விடுறான் போட்டோம். ஏய் நான் சொல்றது கேப்பீங்களா மாட்டீங்களாடா? நேரம் அமைதியா இருங்கடா. என்னடா அமைதியா இருங்க, என் மனசு வலிக்குதுடா. டேய் இப்போ நீ அவனை அடிச்சனா கரஸ்பாண்டனுக்கு விஷயம் தெரிய வரும். பிரச்சனைக்கு என்ன காரணம்னு துருவி துருவி கேட்பாங்க. கடைசியில் கார்த்தியும் ஜெயாவும் லவ் பண்ணுறாங்கன்னு வந்து முடியும். அப்புறம் காலேஜ்க்கே தெரிய வரும். வேணாண்டா மாப்பிள்ள. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்டா. என்ன முறைச்சானுங்க அதான் அடிச்சேன்னு சொல்லிக்கிறேன். டேய் நீங்கள் என் மேலே பாசமாக இருக்கிறது உண்மைனா இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. ஐயா என்னடா அவன் இப்போ உனக்காக இந்த விஷயத்த விடுறேன்டா. ஆனா இதே காலேஜ் கேம்பஸ்க்குள்ள அவனுங்களை அடிச்சு ஓட விடல, நான் உன் ஃப்ரெண்ட் இல்லடா.